நம்ம எல்லாருமே பணக்காரன் அவருக்கு சரியா பண்ற தப்புன்னு பார்த்தா உங்ககிட்ட இருக்க பணத்தை சேவிங் அக்கௌண்ட்ல வச்சிருக்கதான். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். அப்படியே கொஞ்சம் வருஷம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்க அமௌண்ட்டை வச்சு ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி இஎம்ஐல ஒரு கார் வாங்குவீங்க. கார் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க, ஆனா அப்படி கிடையாது. உங்களோட கார் ஷோரூம் விட்டு வெளியில வந்தோடனே திரும்ப உங்களால அதே வேல்யூக்கு விற்க முடியாது. அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிரும். உங்ககிட்ட இருக்க காரு சொத்து கிடையாது, பொறுப்பு. சொத்துனா ஒரு பொருள் மூலம் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கணும். ஆனா உங்களோட காரு உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்கும். மண்ட ஒரு தினுசா இருக்க மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ், பெட்ரோல்னு நீங்க தான் செலவு பண்ணுவீங்களே தவிர உங்களுக்கு அது பணத்தை தராது. கடைசியா நீங்க பணக்காரனாகிறதுக்கு கார் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுற கடன்காரனா தான் ஆவீங்க. இந்த கார் சொத்துன்னு பார்த்தா டிராவல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தான் அது சொத்து, உங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்ட நிறைய பேர் கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சரியான தேவை இருந்தால் மட்டும் கார் வாங்குங்க. இந்த ஆயுத பூஜைக்கு நீங்க பூஜை போட்ட உங்களோட காரு உங்களுக்கு சொத்தா பொறுப்பான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கோங்க.